வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நடிகர் தனுஷ் அவர்களுடைய ஜாதகத்தை ஓரளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா கோச்சார பலன் பார்க்கறதுக்கு நமக்கு ராசி நட்சத்திரம் இருந்தாலே போதும். அதை வச்சு நம்ம கோச்சார பலன் ஓரளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். இப்போ பொதுவா ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் நம்ம கோச்சார பலன் சொல்றோம். சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனிதர், நல்ல குணம் படைத்தவர், எல்லார் மனதிலும் இடம் பிடித்தவர் நடிகர் தனுஷ் அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்திருக்கோம். அதாவது எப்பயுமே ஒரு பெரிய ஆளுங்க ஒரு ஜாதகத்தை கொடுக்கும்போது டைம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இப்போ கூகுள்ல போய் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, இதுக்கு டைம் ஒரே மாதம் கொடுப்பாங்க எல்லாருக்கும் 12 மணி. ஆனா ராசி நட்சத்திரங்கள் தெளிவா இருக்கும், டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கும். அப்போ நம்ம கோச்சார பலனுக்கு ராசி நட்சத்திரம் தெரிஞ்சா போதும். அது டேட் ஆஃப் பர்த் எடுத்து அது கரெக்டா இருக்கான்னு ஒரு முறை பார்த்தோம், சரியா தான் இருக்கு. சரி, இப்போ நடிகர் தனுஷ் அவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சியாரார். அதே நேரத்துல செவ்வாய் பகவானும் பயிற்சியாரார். இந்த திங்கட்கிழமை அன்னைக்கணும். இந்த பயிற்சி நடிகர் தனுஷ் அவர்களுக்கு எந்த ஒரு மாற்றத்தை நிகழ வைக்க போறது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போறோம். ஏன்னா கும்பராசி சதய நட்சத்திரம் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு கும்பராசிக்கு ஒரு 3 ஆண்டு காலமாச்சு, 7.5 போயிட்டு இருக்கு. இப்ப ஜென்மச்சனியில உட்கார்ந்துருக்கு. இந்த 3 ஆண்டு காலங்கள்ல அவருக்கு வரப்பட்ட சோதனைகள், பிரச்சனைகள் கண்டிப்பா எல்லோருக்குமே தெரியும். ஒரு தாய் தந்தையாக மகன் தான் என்று சொல்லி சில பிரச்சனைகள் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு குடும்ப பிரச்சனைகளும் போயிட்டு இருந்தது, பல பிரச்சனைகள் வந்தது. இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு ஜெயிச்சு போயிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன கிரகம் காரணம், இன்னமும் அவர் வெற்றி காணக்கூடியதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த ஜாதகத்துல நம்ம எடுத்து பார்க்கும்போது அவருக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த கிரகங்கள் எப்படி பலமா இருக்கு, இதை பத்தி தான் உங்களுக்கு நான் விளக்க போறேன். ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜாதகத்திலையும் உள்ளதை நம்ம பார்த்து கொஞ்சம் நமக்கு புரிதல் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கோச்சாரப்பல் நம்ம மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு தெரிந்தவருடைய ஜாதகத்தை எடுத்து, அதாவது லக்கணத்தை நம்ம கொண்டு வரவே இல்லை இதில். ஏன்னா கோச்சார பலனுக்கு லக்கணம் தேவையில்லை. நம்ம ராசி அடிப்படையிலேயே அவர் இருக்கக்கூடிய நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசனம் அந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த மாத கோள்கள், 44 ஒரு நாள் மாறக்கூடிய செவ்வாய் பகவான், வருட கோள்கள் குரு பகவான், 1 ஆண்டுக்கு ஒரு முறை மாறக்கூடிய ராகு கேது பகவான், 2 ஆண்டுகளுக்கு மாறக்கூடிய சனி பகவான் இதுல இருக்காங்க. அப்ப இவர்களை வைத்து நமக்கு ஓரளவுக்கு இந்த பலன் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதாவது நீங்க பாக்குறவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய விஷயமும் இதுல நடக்கும். சரி, நடிகர் தனுஷ் அவர்கள் சதய நட்சத்திரம் கும்பராசியில பிறந்திருக்காங்க. ஆடி மாதத்துல பிறந்தவர். அதுவும் தேய்பிறை சதுர்த்தி, அதாவது சங்கடகரா சதுர்த்தி. இந்த சங்கடகரா சதுர்த்தி ஆடி மாசம் ஒரு சங்கடகரா சதுர்த்தி என்ன சொல்லுவோம், ஒரு விசேஷமான சங்கடகரா சதுர்த்தி. இந்த சங்கடகரா சதுர்த்தியில் பிறந்த ஒருவர் ஆன்மீகத்தில் சிறந்தவராக இருப்பார். ஏன்னா இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உச்ச நிலைமையில இருக்கார். இவருடைய ஜாதகத்துல சனி பகவான் உச்ச கிரகமா இருக்கார். சரி, இப்ப ரொம்ப பேரு நம்ம பார்த்தோம், அவர் கருங்காலி மாலை போட்டிருப்பாரு. அதுவும் இப்போ ஒயிட் சட்டைக்கு மேலே தெரிகிற மாதிரி இப்போ போட்டிருக்காரு. இப்போ குறுகிய மாதங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஏன் அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோல முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் இந்த தனுஷ் அவர்கள் இந்த கருங்காலி மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பிரபலமாச்சு. ரொம்ப பேர் அதே மாதிரி ஸ்டைல் பண்ணலாம் ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லாருக்குமே அந்த கருங்காலி மாலை பொருந்துமா, அதையும் நம்ம வீடியோல உள்ள கொண்டு வரலாம். சரிங்களா? ஏன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் கருங்காலி மாலை போட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. சரி, நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இப்போ அதாவது சதய நட்சத்திரம் கும்பராசி தேய்பிறை சதுர்த்தி, அதாவது சங்கடகரா சதுர்த்தி ஆடி மாதத்தில் பிறந்த நடிகர் தனுஷ் அவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்கும் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியும் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியும் ஒரே நாள் நடக்க போகுது. இந்த நாள்ல இவர்களுக்கு, அதாவது நடிகர் தனுஷ் அவர்களுக்கு நிகழக்கூடிய மாற்றம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு கண்டிப்பாக உண்டு. அது எப்படிப்பட்ட மாற்றம், என்ன நடக்க போறது, இதெல்லாம் நம்ம விரிவா இதுல பார்க்கலாம். நம்ம கணிச்சது வரைக்கும் என்ன அப்படின்னா, புதனுடைய தசை, புதன் புத்தி இப்போ நடிகர் தனுஷ் அவர்களுக்கு போயிட்டு இருக்கு. சரி, புத பகவானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா அவருடைய ராசி கட்டங்கள்ல எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப கும்பத்துல சதய நட்சத்திரனாலே கும்பத்துல சந்திர பகவான் இருப்பார். ரிஷபத்துல ராகு பகவான் இருக்கார். மிதுனத்தில் இவர் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகத்தை தான் இப்ப நான் சொல்றேன். மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கார். கடகத்துல சூரியனும் புத பகவானும் இருக்காங்க. சிம்மத்திலே சுக்கிர பகவான் இருக்கார். கன்னியிலே மாந்தி. துலா ராசியிலே சனி பகவான் உச்ச நிலைமையில இருக்கார்.
விருச்சகத்திலே கேதுவும் குரு பகவானும் சேர்ந்திருக்காங்க. இப்ப நம்ம சேர்க்கையை பார்க்க போனா குரு கேது சேர்க்கை. இது எப்பயுமே குரு கேது சேர்க்கை கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சூரியன் புதன் நல்ல அறிவாற்றலை கொடுக்கும், நல்ல ஒரு திறமையை கொடுக்கக்கூடியதுதான். சூரியன் புதன் யாருடைய ஜாதகத்துல சேர்ந்ததாலும் நல்ல அறிவாற்றல், படிக்காட்டா கூட அறிவாற்றல் அதிகமா இருக்கும். நல்ல சிந்தனையாளர்கள், யோசிச்சு முடிவெடுத்து செய்யக்கூடியவர்களா இருப்பார்கள். சரி, இவருக்கு கிரக நிலை எப்படி இருக்கு நம்ம அதை பார்க்கலாம். இப்ப 26ஆம் தேதி, ஆகஸ்ட் 26ஆம் தேதி இவருடைய ஜாதகத்துல பிறப்பு இடத்திலேயே, அதாவது பிறந்திருக்காரு இல்லையா, அந்த கிரக நிலையை பார்க்கும்போது சுக்கிர பகவான் எங்க இருக்காரு? ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார் இவருடைய பிறப்பு ஜாதகத்துல. அப்போ இந்த நடிக்கணும் அந்த திறமைகள்னா சுக்கிரன் தாங்க. சுக்கிரனுடைய கதிர்வீச்சு இருந்தால் மட்டுமே தான் சினிமா துறைக்கு போக முடியும், அதாவது ஒரு திரையிலே முகம் காட்ட முடியும். ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு சந்திர பலன், சந்திரன் பார்க்குது. இவருடைய ராசி கும்பராசியிலிருந்து சந்திர பகவான் சிம்ம ராசியை பார்க்கிறார், சிம்ம ராசி இருந்த சுக்கிர பகவான் சந்திர பகவானை பார்க்கிறார். ஏன்னா சந்திரன் நல்ல பாடல், நல்ல நடிப்பு திறமை, அவரை எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு ஒரு கலை அவர்கிட்ட இருக்கும். அந்த சந்திர கலை இவர்கிட்ட இருக்கு, சுக்கிர கலையும் இவர்கிட்ட இருக்கு, சுக்கிர பகவானுடைய கதிர்வீச்சு இவர்கிட்ட இருக்கு. அது இவர் ஒரு காந்தம் மாதிரி. சரி, அப்படிப்பட்ட இந்த ஜாதகத்தில் நிகழக்கூடிய தருணம் ஆகஸ்ட் 26. இவர் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் போல செவ்வாய் பகவான் மிதுன ராசியில வரப்போறார். இவர் பிறக்கும் போதே செவ்வாய் பகவான் மிதுன செவ்வாய் தான். அதே போல இந்த 26ஆம் தேதி நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியிலும் செவ்வாய் மிதுன ராசியில் தான் வருகிறார். அப்ப 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் ராசிக்கு வருவது இவர் பொறுத்த வரைக்கும் உத்தமம். பூர்வ புண்ணியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு முடிவுக்கு வரும். தெய்வ வழிபாடு அதிகமாக செய்யக்கூடிய தருணம் இதுதான். சரி, அடுத்து என்ன? சுக்கிர பகவான் இல்லையா, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான். என்ன ராசி? சுக்கிரங்கிறது எல்லாரும் விரும்பக்கூடியது. அப்ப ஆண் பெண் எல்லோருமே நடிகர் தனுஷ் அவர்களை ஒரு வசீகரம் கொள்ளக்கூடியவர்கள், அதாவது கவர்ந்துருவார். அவர் எல்லாருமே இழுக்கக்கூடிய தருணம் சுக்கிர பகவான் இருக்கு. இதே ரஜினிகாந்த் சார்ட்டே இருக்கு. அதுக்கு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாவே நான் கொடுக்குறேன். இப்போ சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருந்த சுக்கிர பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்தில் வரப்போகிறார், அதுவும் நீச்சத்துல வரப்போறார். சுக்கிர பகவான் ஆணுடைய ஜாதகத்தில் யார்? மனைவி, மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட கிரகம் இங்கு நீச்சத்தில் 8 மறைவு ஸ்தானத்தில் நீச்சத்தில் வருவது என்ன பலனை கொடுக்க போகிறது? இப்ப ஒரு குடும்பத்துல எதுவும் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா நல்ல முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. இதுல ஒரு விஷயம் என்ன, 8ஆம் இடத்துல நீச்சம் பெற ராசிக்கு, 8ங்கிறது மறைவு ஸ்தானம், மறைமுகமான யோகத்தை கொடுக்கக்கூடியது. இப்ப அவங்க கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்கணும், அந்த பிரச்சனை பெருசா போகாம கூட ஒண்ணு சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீச்ச பங்கத்தில் இருக்கக்கூடிய தருணம் அதற்கு தீர்வும் கொடுக்கக்கூடிய தருணம் இருக்கு. இப்போ இவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது செவ்வாய் பலமாகவும் சுக்கிரன் மறைமுக பலமாகவும் வருகிறார். இந்த மறைமுகமான பலன் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு நிகழ்வை, அதாவது இந்த மாசம் தனுஷை பத்தி பேசக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இப்ப ரொம்ப பேரு டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு கூட திருப்பி ஒண்ணு சேர்றாங்க இல்லையா, அந்த நிகழ்வு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. குடும்பத்தோடு ஒற்றுமையா இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் மறைமுகமாக இருந்து அதை செய்வார். ஏன்னா இவருக்கு பிறப்பு ஜாதகத்திலே சூரியன் வீட்டிலே சுக்கிர பகவான் இருந்தால் கணவன் மனைவிகளிலே கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கும், சிறு சிறு வாக்குவாதத்தால் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா சுக்கிர பகவான் நீச்சமாகும் காலத்திலே, மறைமுகமாக நீச்சமாகும் காலத்திலே யுத்தம் சரியாகும், பிரச்சனை தீரும். அதே போல இவருக்கு என்ன அப்படின்னா, இவருக்கு அடுத்தடுத்து அந்த அவருடைய தொழில் விருத்தியாகும், ஒரு கொடுக்கக்கூடிய படங்கள் அனைத்தும் வெற்றியாகும். சுக்கிர பகவானுடைய கதிர்வீச்சு இப்ப புதன் தசை நடக்குதுங்க, பஞ்சமாதிபதி தசை நடக்குது. இந்த நேரத்துல 17 வருடங்கள்
அப்படி எப்படின்னு ஒரு வருடம் போயிருந்தா கூட என்ன ஒரு 15 வருடங்களை வைங்களேன், அமோகமாக அற்புதமாக தனுஷ் அவர்களுக்கு அவருடைய ஜாதகம் கோச்சார நிலைமையில இயங்கிறது. கிரகத்தை வச்சு பார்க்கும்போது அவருடைய ஜாதகம் நல்ல அருமையாகத்தான் இருக்கு. சரி, தனுஷ் அவர்கள் கருங்காலி மாலை அடிக்கடி போட்டு வெளியில் காட்டுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லோருமே கருங்காலி மாலை போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நான் மறுப்பு தெரிவிப்பேன். கருங்காலி என்பது ஒரு மூலிகையா இருந்தாலும் அது ஒரு முக்கியத்துவமான விஷயம். யாருக்கு அதை அணிய வேண்டும், என்ன பிரச்சனை இருக்கும்போது அணிய வேண்டும், என்ன கிரகத்துடைய பிரச்சனை இருக்கும்போது அணிய வேண்டும் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு. இப்ப இவருக்கு சதய நட்சத்திரம், ராகு பகவானுடைய நட்சத்திரம். ராகுங்கிறது கருநாகம். கண்டிப்பா ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே கருங்காலி அணிந்து கொள்ளலாம். அதுவும் ஏழரைச்சனி, கும்பராசியில ஏழரைச்சனி நடப்பவர்களுக்கும் கருங்காலி மாலை செட் ஆகும். யாருக்கெல்லாம் 7.5 நடக்குது கருங்காலி மாலை போட்டு பாருங்க, கண்டிப்பா பிரச்சனை பெருசா வராது. நல்ல டைம் போயிட்டு இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க கருங்காலி மாலையை போட்டீங்கன்னா பிரச்சனை தேடி வரும். அதனால கருங்காலி மாலை எல்லோருமே போடலாமா, ஏன்னா முருகன் செவ்வாயுடைய கதிர்வீச்சுதான். ஆனா யுத்தம் பிரச்சனை உங்க ராசிக்கு வரும்போது, அதுவும் சனி பகவான் ஏழரை சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி சனி தசை சனி புத்தி நடக்குது அப்படின்னா நீங்க கருங்காலி மாலை உங்களை தேடியே வந்துடும். இல்ல அந்த காலங்கள்ல கருங்காலி உலக வீட்டிலேயே இருக்கும், ஆளுக்கு வந்தாலுமே அது நிவர்த்தி பண்ணும். இப்பெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை இல்லையா? அதனால கருங்காலி உள்ள பொருட்கள் ஒரிஜினலா பார்த்து உங்க வீட்டுல பூஜையில வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் போது நீங்களே அதை அணிந்து கொண்டாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். இப்ப நம்ம லக்கணத்தை கண்டுபிடிக்காதனால முழுமையான பலன் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு நம்ம சொல்ல முடியும். ராசி கோச்சார நிலைமைப்படி அவருடைய ஜாதகத்தில் உள்ளதை வச்சு கிரகத்தை வைத்து நம்ம ஓரளவுக்கு பலன் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த பலன் ஒரு நல்ல பலனாக அமையும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர்.